தம்முள்ள என்னதான் தலைகளால் என்றாலும் இந்த மச்சை வந்து அவங்களால காப்பாத்தலாம் போயிட்டு. LPL மச் நம்பர் 17 தம்புள்ளைக்கும் கொழும்புக்கும் தான் நடந்தது. இதுல டொஸா வின் பண்ண தம்புள்ள முதலாவது வந்து பேட்டிங் எடுத்து இருந்தாங்க. என்னதான் தொடக்கத்தில் ஆசைப்பட்டு தம்புள்ள பேட்டிங் எடுத்தாலும் தொடக்கத்திலேயே தம்புள்ளைக்கு 23க்கு 2 விக்கெட் போயிட்டுது. ஆனா அங்காள பக்கத்துல ரீசா ஹென்ட்ரிக்ஸ் தனியாளா இந்த இன்னிங்ஸே தூக்கி பிடிச்சு விளையாடி கொண்டிருந்தார். 54 பால்ல 80 ரன் அடிச்ச இவர் 9 4 3 6 வந்து அடிச்சிருந்தார். சிக்கந்தர் ராசா 23 ரன் அடிக்க கடைசியில நைப் 13 பால்ல 33 ரன் அடிக்க தம்புள்ள 20 ஓவருக்கு 174க்கு 5 விக்கெட்ஸ். இப்ப இந்த 175 ரன்னை சேஸ் பண்ண களத்துக்கு வராங்க கொழும்பு. ருபின் ஹேர்மன் 26 பால்ல 48 அடிச்சு ஒரு அற்புதமான ஸ்டார்ட்டை கொடுத்தார் கொழும்புக்கு. சடீர 26, பென் 33, கேப்டன் கமிண்டு மெண்டிஸ் 39. 149க்கு 2 விக்கெட் இருந்த கொழும்பு உண்மையிலே பஸ்ன்ற ரைவர் சீட்ல இருந்தாங்க. ஆனா திடீரென்று பார்த்தா 187க்கு 6 அப்படியே போய் கடைசி சீட்ல படுத்துட்டாங்க. ஆனா கொழும்பு ஃபேன்ஸுக்கு மிலன் ரத்நாயக்க சொன்னார், கவலைப்படாத, திருப்பி ரைவர் சீட்டுக்கு வருவோம். இப்படி அவர் ஒரு 15 ரன் அடிக்க கடைசியா 19வது ஓவர் லாஸ்ட் பால்ல ஒரு 6 அடிச்சு இந்த மச்சை வந்து வின் பண்ணிருப்பாங்க கொழும்பு. கொழும்புக்கு 177க்கு 4 விக்கெட்ஸ் தான். ஒரு ஓவர் மீதம் இருக்க வின் பண்ணிட்டாங்க 4 விக்கெட்ஸால. ஒரு முக்கியமான மச்சில 149க்கு 2ல இருந்து 157க்கு 6 மட்டும் கொண்டு வந்த தம்புள்ளையால ஏன் அந்த கம்பேக்க வந்து பினிஷ் பண்ணலாம் போயிட்டு. இதுக்கான காரணம் தெரிஞ்சா கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரியான கிரிக்கெட் அப்டேட்டுக்கு கிரிக்கெட் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க.